வணக்கம் இந்தியா. இன்று ஒரு புது தகவல். இன்றைய தினம் உலக புகழ்பெற்ற ஜார்ஜ் சோரஸ் என்ற ஃபேமஸ் ஃபண்ட் மேனேஜர் அவர் ரிஃப்ளெக்சிவிட்டி, அதாவது ரிஃப்ளெக்சிவிட்டினாக்க என்னன்னா பிரதிபலிப்புன்னு சொல்லுவோம்ல, அதை அவர் ஒரு தியரியா 1980 ஓபன் பண்ணாரு. இது அவர் ஒரு லெஜெண்டரி குவாண்டம் ஃபண்ட் அதை வச்சிருந்தாரு. அதன் மூலியமா உலகம் பூராவும் 1992 அவர் அவரால் வர முடிஞ்சது. ஏன்னா மெயினா இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து புரோக் ஆகக்கூடிய விஷயத்த கரெக்டா கண்டுபிடிச்சு பண்ணவர். ஓகே, இந்த பிரதிபலிப்பு தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மார்க்கெட் ஃபண்டமெண்டல் ஒண்டி டிரைவ் பண்ணல அப்படிங்கறத தான் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இது அதுல என்னெல்லாம் வேற விஷயங்கள் ஆட் ஆகுதுன்னா, அதாவது மக்களுடைய பிலீஃப்ஸ், மக்களுடைய எமோஷன்ஸ், மக்களுடைய பிஹேவியர், இது மூணும் அது உள்ளுக்குள்ள வருது. ஸோ இதுதான் பிஇபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால இந்த ட்ரெடிஷ்னல் எக்கனாமிக்ஸ்ல பார்த்தோம்னா மார்க்கெட்ஸ் ஒரு எஃபிஷியண்டா ஒரு செல்ஃப் கரெக்டிங் மோடில் போகும்பொழுது இந்த ப்ரைஸ் ஃபண்டமெண்டலை வச்சு ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா. அதேமாரி அந்த டீவியேஷன்ஸ், அதுதான் அந்த எமோஷன்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் பிஹேவியர்ங்கிறது டீவியேஷன்ஸ், அதெல்லாம் டெம்பரரியா இருக்கும். அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, திஸ் இஸ் ஆல்வேஸ் உங்களுக்கு சரியாகணும்னா இந்த தியரியும் நீங்க உள்ள எடுத்துக்கணும். அதனால மார்க்கெட் ஸ்விங் பிட்வீன் என்னாவது ஒரு ஆப்டிமிசம் அண்ட் பெசிமிசம் இல்லையா. அதாவது ஒரு புல் அண்ட் பேர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கிரியேட்டிங் ட்ரெண்ட் இல்லையா, அதுதான் அதுவாகவே நடக்கிறது. இன் சிம்பிள் டேர்ம்ல சொல்லணும்னா, ஒரு 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 ஆக்ஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது ஒரு ஃபண்டமெண்டல். அந்த ஃபண்டமெண்டலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பொழுது நிறைய பர்செப்ஷன்ஸும் உள்ள வருது. ஸோ இதுதான் ஒரு லூப் ஆஃப் த மார்க்கெட். ஸோ இது போத் சைட்ஸ் நடக்கும், ஒரு அப் சைடு நடக்கும், ஒரு டவுன் சைடு நடக்கும். ஏன் இந்த தேரியை இன்ட்ரடியூஸ் பண்ணினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லாங் சேலஞ்சாக இருந்த ஐடியாங்க இது மார்க்கெட்டில் ஒரு ரேஷனலுக்கு. ஸோ அவருடைய ஓன் ட்ரேடிங் சக்ஸஸை பேஸ்ட் ஆன் இதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த பர்செப்ஷன் என்னது ஒரு ரியாலிட்டிலேருந்து டைவர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒரு வெயிட்டேஜ் தேரியும் உள்ள கொடுத்து ஒரு டீட்டெயில்டு அதுக்கு அவர் தனியாக புக்கே எழுதியிருக்காரு, த அல்கமி ஆஃப் ஃபைனான்ஸ், போய் படிங்க. ஸோ அதில் என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஆப்ரேட்ஸ் த்ரூ 2-day ஃபேஸ்புக் லூப். நன்றி, வணக்கம்.